எல்லாருக்கும் வணக்கம். நான் விக்னேஷ். இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நம்ம செலக்ட் கமாண்டோட யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம அந்த லிமிட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை செலக்ட் கமாண்டோட எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டிங் டேட்டாபேஸ். அதில் கஸ்டமருங்கிற டேபிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் கஸ்டமர் நேம், ஐடி, ஸ்டேட், கண்ட்ரி இதெல்லாம் இருக்குது. ஓகே, சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரி இதெல்லாம் இருக்குது, ரீஜியன் அதெல்லாம் இருக்குது. இப்போது இதில் லிமிட் அப்படிங்கிற அந்த கீவேர்டை எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த கமாண்டை எப்படி நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமருங்க டேபிளில் வேர் ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 25. யார் யாருக்கெல்லாம் ஏஜ் 25க்கு மேலேயோ ஆர் 25 இருக்கோ அவங்களாம் செலக்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பை ஏஜ் டிசெண்டிங் அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்போது லார்ஜ் டு ஸ்மால், ஓகேங்களா, பெரிய ஏஜ்லேருந்து சின்ன ஏஜ் வரைக்கும் ஆர்டர் பை பண்ணுறேன். ஓகேங்களா, லிமிட் 8 அப்படி 8ன்னு கொடுத்துட்றேன். லிமிட் 8ன்னு கொடுத்துட்றேன். அப்படின்னா என்னென்னா, டாப் 8 ஷார்ட் பண்ண ஆர்டர் பை பண்ணதுக்கப்புறம் டாப் 8 இருக்கவங்க மட்டும் செலக்ட் பண்ணணும் அர்த்தம். ஓகேங்களா, சார் இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நேம் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே, கஸ்டமர் டேபிள் செலக்ட் ஆகி அதில் ஏஜ் 25க்கு மேலே இருக்கவங்க ஷார்ட் அவுட் ஆகி ஹை டு லோ, ஓகேங்களா, டிசைனிங்கில் ஆர்டர் பை பண்ணிவிட்டு அதில் 8 ரெக்கார்ட்ஸ் மட்டும், டாப் 8 ரெக்கார்ட்ஸ் மட்டும் எடுத்துருக்கோம். சரிங்களா, லிமிட்டுங்கிற கீவேர்டு அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. சேம் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் வேறு ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 25. ஆர்டர் பை இங்கே போனதில் அசெண்டிங்னு கொடுத்துருந்தோம், இப்போ டிசைனிங்னு கொடுத்துட்டு லிமிட் 10. ஓகேங்களா, அப்போது டாப் 10 எடுக்கிறேன். இப்போ ரன் பண்ணுறேன். சேம் பார்த்தீங்களா, 25க்கு மேலே இருக்கவங்க எல்லாமே எடுத்தாச்சு. ஓகே, என்ன பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஸ்மால் டு பிக் ஆர்டர் பை பண்ணுறேன். டாப் 10 ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா, இஃப் இன் கேஸ் நாங்கள் அசெண்டிங்கை டெலிட் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணாலுமே ரன் ஆகும். ஆர்டர் பை ஏஜ் அசெண்டிங் கொடுக்காட்டியுமே எடுக்கும். ஏன்னா டிஃபால்ட்டாக ஷார்ட் ஆகிறது ஸ்மால் டு பிக் தான் இங்கே வந்து ஷார்ட் ஆகும். சரிங்களா, அசெண்டிங்கில் தான் டிஃபால்ட்டாகவே ஷார்ட் ஆகும். ஓகே, இதுதான் லிமிட் ஸ்டேட்மெண்ட். இது லிமிட் ஸ்டேட்மெண்ட் எதுக்குன்னா, டாப் ரெக்கார்ட்ஸை ஷார்ட் அவுட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் டாப் 5 ரெக்கார்ட்ஸ் ஒரு டாப் 10 ரெக்கார்ட்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா லிமிட் பண்ணி நான் தேவையான ரெக்கார்ட்ஸை எடுத்துக்கலாம். சரிங்களா, இதுதான் லிமிட் ஸ்டேட்மெண்ட் பற்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நம்ம SQL அனலிட்டிக்ஸ் பற்றி பார்ப்போம். அது வரைக்கும் நான் விக்னேஷ். நன்றி.